என்னோட குட்டி பசங்களுக்கு இட்லி பொடினா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்தியான வெர்ஷன்ல ஒரு இட்லி பொடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்புளுந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்து அதை நல்லா வந்து வறுத்துக்கிறேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேயே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் வந்து எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கருப்புளுந்தெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா அதிக அளவு எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகு, சீரகம், அப்புறம் வந்து காஞ்ச பூண்டு வந்து சேர்த்திருக்கேன். இந்த காஞ்ச பூண்டுக்கு பதிலாக நீங்க முழு பூண்டு கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து ஒன்னா அப்படியே கொட்டி அப்படியே வந்து ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதுல வந்து பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அரைச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுங்க. செம்ம வாசனையா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.